இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியான முறுக்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ஸ்பெஷல் கோலம் அப்லோட் பண்ணுறோம். அது உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அப்போ நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாஃப்டான மற்றும் மொறு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 2 ஸ்பூன், கடலை 50 கிராம், உளுத்தம்பருப்பு 150 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, எள், பெருங்காயம் சிறிதளவு, நெய் தேவைக்கேற்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பையும் பச்சரிசி மாவையும் நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாற வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கும் போது பருப்பு சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் மீடியமில் வச்சு இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நம்ம வறுத்துட்டு செய்யும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது பிளேட்க்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பச்சரிசி மாவு வறுத்துக்கலாம். நான் 1/2 kg பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அரிசி மாவு லைட்டாக சூடேறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசி மாவு சூடாகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு வறுத்துட்டு செய்கிறனால முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு கடலை, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு இது மூணுத்தையும் நம்ம அரைச்சி ஜலிச்செடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கடலையை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஜலிச்சிக்கலாம். நம்ம கடலை, வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு மூணுத்தையும் நம்ம ஜலிச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம கடலை ஜலிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேர்க்கடலை அதே மாதிரி அரைச்சி ஜலிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேர்க்கடலையை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலை பவுடரை நம்ம நல்லா ஜலிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உளுத்தம்பருப்பையும் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உளுத்தம்பருப்பையும் நம்ம ஜலிச்சிக்கலாம். நம்ம ஏன் எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு செய்கிறோன்னா, 1-2 சரியாக மெசையிலனா நம்ம முறுக்கு அச்சில் பிழியும் போது அச்சில் மாட்டிக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சுட்டு செய்கிறோம். இல்லைன்னா நம்மளுக்கு பிழியும் போது கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உளுத்தம்பருப்பு பவுடரை நம்ம ஜலிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ முறுக்கு சுடுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் பச்சரிசி மாவு, கடலை பவுடர், உளுத்தம்பருப்பு பவுடர், வேர்க்கடலை பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் நான் எள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். நான் சுடுதண்ணி ஆட் பண்ணி தான் மாவு பிசைய போகிறேன். அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக மொறுன்னு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா மாவு தண்ணியாகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு பிசையறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதில் பட்டர் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்குக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்களும் இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முறுக்கு சுடுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடேறதுக்காக நம்ம ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 கரண்டி சூடான ஆயில் ஊற்றி பிசைய போகிறேன். நான் ஏன் இந்த மாதிரி ஆயில் ஊற்றுறேன்னா, நம்ம முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் சூடான ஆயில் ஊற்றி பிசைய போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ இந்த மாதிரி 3 புளி இருக்க அச்சை தான் எடுத்திருக்கேன். இந்த அச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிருக்கேன். அப்போ தான் நம்ம முறுக்கு பிழியும் போது நல்லா வரும். இப்போ நம்ம கொஞ்சம் மாவு இதில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கண்டியில் முறுக்கு பிழிஞ்சிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க முறுக்கு கடாயிலே பிழிவாங்க. பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கண்டியில் பிழிஞ்சு எண்ணெய் கடாயில் போட்டுடலாம். நல்லா அகலமான கடாய் எடுத்திங்கன்னா 4-5 முறுக்கு நம்ம பிழிஞ்சிடலாம். வேலையை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் முறுக்கு வேகும். நீங்கள் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா முறுக்கு தீஞ்சிடும். இல்லைனா ஸ்லோவாக வச்சிங்கன்னா முறுக்கு சீக்கிரம் வேகாது. அதனால் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி இன்னொன்று பக்கம் திருப்பி போடுங்க. எல்லா பபுள்ஸும் அடங்கிடுச்சுன்னா முறுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம முறுக்கு சுடும் போது கூட யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தர் பிழியறதுக்கும் இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தட்டில் கூட முறுக்கு பிழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பபுள்ஸும் அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள மாவுலேயும் நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான மற்றும் ஒரு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் வரது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.